காதல் விவகாரத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராமிடம் தீவிர விசாரணையானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? சிறுவன் கடத்தப்பட்ட இந்த வழக்கில புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவரும் சட்டமன்ற உறுப்பினரான ஜெகன்மூர்த்தியை அவரை இன்றைக்கு சம்மன் அனுப்பி விசாரணைக்கு வரவழைத்து திருவலாங்காடு காவல் நிலையத்தில் இன்று காலை முதல் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில நேற்று மாலை கைது செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரியான சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராம் அவரை திருவலாங்காடு காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு பிறகு நேற்று இரவு திருத்தணி டிஎஸ்பி அலுவலகத்தில் கொண்டு சென்று வைத்து விசாரணை மேற்கொண்டு தற்பொழுது மீண்டும் திருவலாங்காடு காவல் நிலையத்திற்கு வரவழைத்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் இதே காவல் நிலையத்தில சட்டமன்ற உறுப்பினரான ஜெகன்மூர்த்தியிடம் விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் தற்பொழுது சஸ்பெண்ட் செய்யப்பட்ட கூடுதல் டிஜிபி ஜெயராமையும் அழைத்து வந்திருக்கிறார்கள். அவரையும் வேறொரு அறையில் வைத்து விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த வழக்குல ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த 2 பேரையும் வழக்கில் சேர்த்ததாகவும் அதன் அடிப்படையிலேயே அதற்கான ஆதாரங்களை கொடுத்திருந்த நிலையில் நீதிமன்றத்தில் கொடுத்திருந்த நிலையில கூடுதல் டிஜிபி ஜெயராமையும் நேற்று மாலையே கைது செய்திருந்தார்கள். அவரை அழைத்து திருவலாங்காடு காவல் நிலையத்திலும் டிஎஸ்பி அலுவலகத்திலும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டார்கள். அதாவது நேற்று மாலை கைது செய்திருந்த நிலையில இன்று மாலை அவரை நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்த வேண்டும். ஆனால் தற்பொழுது வரை ஆஜர்படுத்தவில்லை. மீண்டும் திருவலாங்காடு காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் தொடர்புடையாக கருதப்படக்கூடிய 2 பேரையும் ஒரே காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சட்டமன்ற உறுப்பினரான ஜெகன்மூர்த்தியையும் அதே போன்று காவல்துறை அதிகாரியான ஜெயராமையும் ஒரே காவல் நிலையத்தில் வைத்து ஆனால் வெவ்வேறு அறைகளில் வைத்திருக்கிறார்கள். வெவ்வேறு அறைகளில் வைத்து விசாரணை நடத்தப்படுகிறது. ஏற்கனவே காலையிலிருந்து ஜெகன்மூர்த்தியிடம் டிஎஸ்பி தமிழரசி மற்றும் காவல் ஆய்வாளர் நரேஷ் ஆகியோர் விசாரணை நடத்துகிறார்கள். தற்பொழுது மற்றொரு அறையில திருத்தணி டிஎஸ்பி ஹனுமந்தன் அவர் விசாரணையை தொடங்கி இருக்கிறார். கூடுதல் டிஜிபியிடம் இந்த விசாரணையை அவர் நடத்துகிறார். இருவேறு நபர்களிடமும் இந்த விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் இந்த வழக்குல அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை மேற்கொள்வது, அவர்கள் கொடுத்த வாக்குமூலம் என்ன, அவர்கள் இதுவரையில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு என்ன விவரங்களை தெரிவித்திருக்கிறார்கள், ஏற்கனவே கைதானவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவர்கள் கூறிய தகவலின் அடிப்படையில் இவரிடம் விசாரிப்பதாக கூறப்படும் நிலையில் அவற்றை இவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்களா, இந்த விவகாரத்தில் இருவருக்கும் தொடர்பு இருக்கிறதா இல்லையா போன்ற விவரங்களை எல்லாம் விசாரிக்கப்பட்டு அதில் ஏதும் ஆதாரங்கள் திரட்டப்பட்டிருக்கிறதா, இந்த விவரங்களை எல்லாமே உயர் அதிகாரிகளிடம் அனுப்பி ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அவற்றை ஆவணங்களாக தயாரித்து நீதிமன்றத்திலே இன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லும் பொழுது நீதிமன்றத்திலே சமர்ப்பிப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனால் இது சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஏடிஜிபியை மீண்டும் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டால் திருத்தணி தான் கொண்டு செல்ல வேண்டும். திருத்தணி நீதிமன்ற நடுவர் வெங்கடேசன் முன்னிலையில் ஆஜர்படுத்த வேண்டும். ஆனால் அதற்கான காலம் இன்னும் 1 மணி அல்லது 1.5 மணி நேரத்திற்குள் அவரை நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஒருவரை கைது செய்தால் அவரை 24 மணி நேரத்திற்குள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்ற விதி இருக்கிறது. அதே வேளையில திருவள்ளூர் மாவட்ட எஸ்பியிடம் இது குறித்து கேட்கும் பொழுது இந்த விசாரணை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. விசாரணையின் முடிவில் முடிவெடுக்கப்படும், விசாரணை நடத்தப்பட்டு இறுதியில் முடிவெடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த நிலையில் அவர் எப்பொழுது இந்த விசாரணை முடியும், எப்பொழுது நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வார்கள் அல்லது உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த முழுமையான உத்தரவில் கூறப்பட்டிருக்கிறது என்ன, அவரை கைது செய்திருக்கிறார்கள். காவல்துறை அதிகாரியான ஜெயராமை கைது செய்திருக்கிறார்கள். அவருடைய கார் எப்படி சென்றது இந்த விவகாரத்துல என்று அவர் பதிலளித்திருக்கிறாரா, அதற்கு அவர் நேரடியாக அவருக்கு தொடர்பு இருக்கிறதா அல்லது அவருடைய காரை வேறு யாரேனும் அவருடைய பழக்கமானவர்கள் இந்த காரை வாங்கி சென்று இதற்கு பயன்படுத்தி இருக்கிறார்களா போன்ற விவரங்களை அவர் தனது வாக்குமூலத்தில் அவர் கேள்விக்கு பதிலளிப்பதாக சொல்லப்படுகிறது. அவற்றின் அடிப்படையில இது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று காவல்துறை அதிகாரிகளை தெரிவித்திருந்தார்கள். அவர் கொடுக்கக்கூடிய பதிலின் அடிப்படையில் முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள். எனவே இன்றும் அந்த இறுதிக்கட்ட விசாரணை அவரிடம் நடத்தப்படக்கூடிய நிலையில இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்திற்குள் இது குறித்த ஒரு முடிவை எடுத்துவார்கள். நீதிமன்றத்தில் கொண்டு செல்வதென்றால் அது குறித்த தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சரவணன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.